வணக்கம். இன்றைய நாளின் முக்கிய செய்தியாக இலங்கை ஊடகங்களை ஆக்கிரமித்திருந்த செய்தியாக சர்வதேச பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 5 பாதாள உலக குழுவைச் சேர்ந்த நபர்கள் இந்தோனேசியாவில் வைத்து கூட்டு முயற்சியால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதாவது இந்தோனேசியா போலீசாருடன் இலங்கை போலீசாரும் இந்தியா புலனாய்வுத்துறையும் இணைந்து இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார்கள். இவர்கள் ஐவரும் இன்டர்போலால் தேடப்பட்டு வந்திருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் இலங்கை பாதாள உலக குழுவின் முக்கிய புள்ளிகளாக கருதப்படுகிறது. அண்மை காலங்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், படுகொலை சம்பவங்கள் மற்றும் நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புபட்டவர்கள் அல்லது இவர்களின் தலைமையில் இடம்பெற்றதற்கான ஆதாரங்களுடன் அடிப்படையிலேயே இவர்கள் இந்தோனேசியாவில் வைத்து இலங்கை போலீசார் மற்றும் இந்தோனேசியா போலீசாருடன் இணைந்து இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டு அவர்களை பலத்த பாதுகாப்புடன் கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார்கள். இவர்கள் நீண்ட காலமாக இந்தோனேசியாவில் கண்காணிக்கப்பட்டு வந்திருந்தார்கள். இவர்களின் இருப்பிடங்கள், இவர்களின் நடவடிக்கைகள், இவர்களின் நகர்வுகள், இவர்களின் செயற்பாடுகள் அனைத்தையும் இந்தோனேசியா போலீசார் கண்காணித்து வந்திருந்தார்கள். கைது செய்வதற்கு முன்பாக அவர்களுக்கு சில தகவல்கள் தெரிய வந்ததும் அவர்கள் சுற்றி வளைப்புக்கு முன்பாகவே அந்த இடங்களை விட்டு வெளியேறும் காட்சிகளும், வேறு இடங்களுக்கு செல்கின்ற போது வேறு இடத்தில் தங்கியிருந்த போது அதை பின்தொடர்ந்த இந்தோனேசியா போலீசார் அவர்களை அந்த இடத்தில் வைத்து 5 பேரையும் ஒட்டுமொத்தமாக கைது செய்திருந்தார்கள். அத்துடன் கைது செய்யப்பட்டவரின் ஒரு மனைவி மற்றும் குழந்தையும் கைது செய்திருந்தார்கள். அவர்கள் பெண்கள் என்ற அடிப்படையில் பின்னர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். விடுதலை செய்யப்பட்டு அந்த பெண்ணை நாடு கடத்தியிருந்தார்கள். நாடு கடத்தி கட்நாயக்கா விமான நிலையத்தில் வைத்து இலங்கை குற்ற புலனாய்வுத்துறையினரால் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட இந்த பாதாள உலக கோஷ்டியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களாக கருதப்படுகின்ற இந்த 5 பேரும் பலத்த பாதுகாப்புடன் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார்கள். அவர்களிடம் தீவிரமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இலங்கையிலே அண்மை காலமாக இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள், படுகொலைகள் தொடர்பான முக்கிய நபர்களாக இவர் இருக்கிறார்கள். ஆகிய இவர்கள் மீதான விசாரணைகள் கடுமையாக இடம்பெற்று வருகின்றன. இந்த குற்றவாளிகள் இலங்கை போலீசாருக்கும் கொலை அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருந்தது. இவர்கள் விசாரிக்கப்படும் போது இவர்களுடன் எத்தனை பேர் தொடர்பில் இருந்தார்கள், இவர்கள் யார் யார், இவர்களை நடத்தியது யார் என்ற தகவல்களும் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதில் அரசியல்வாதிகளும் மாட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. சென்ற காலங்களில் இலங்கை வந்து சென்றிருக்கிறார்கள், இலங்கையில் சுதந்திரமாக நடமாடி சென்றிருக்கிறார்கள். ஆகவே சென்ற கால அரசியல் ஆட்சியாளர்களால் அல்லது பல அரசியல்வாதிகளும் இதில் மாட்டக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. அசம்பாவிதங்கள் எதுவும் நிகழாமல் இருப்பதற்காக போலீசார் எந்த நேரத்திலும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பழிவாங்கல் நடவடிக்கைகள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் போலீசார் மிக தீவிரமான கண்காணிப்பிலும் தீவிரமான பாதுகாப்பு கடமையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று பாதாள உலக குழுக்கள் இலங்கையை நடுநடுங்க வைத்திருக்கிறார்கள். துப்பாக்கி சூட்டு சம்பவங்களால் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புபட்டவர்களே இவர்கள் என கருதப்படுகிறது. இவர்களின் விசாரணைக்கு பிறகு இதில் யார் யார் தொடர்புபட்டுள்ளார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் அனைவரையும் கைது செய்யும் போதே இது தெரிய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் ராஜேஷ். நன்றி, வணக்கம்.